திமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர். இப்ப இருக்கிறத வச்சு பார்த்தா ஒண்ணு விஜய்க்கு தான் போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் வேணும். டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், ஒரு முன்னேற்றமும் இல்ல. அவன் மேல சொல்றதும், அவன் இவன் மேல சொல்றதும் இப்படியே தான் இருக்கு. பார்க்கலாம். விஜய் வந்தா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்து பார்க்க வேண்டியது தான். விஜயகாந்துக்கு ஆப்ஷன் குடுத்தேங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது நாம் தமிழர் அவர் எந்த பக்கம் பேசுறாருன்னு தெரியல. அவர் என்ன பேசுறாரு அவருக்கே தெரியுறதில்ல தெரியல. அவருக்கு புடிச்ச ரூட்ல அவர் பேசிட்டு இருக்காரு. பார்க்கலாம். விஜய் ஒரு ஸ்டாண்டர்டா போறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி யாரு? இதுக்கு முன்னாடி நான் விஜயகாந்துக்கு போட்டிருந்தேன். இப்போ டிஃப்ரெண்டா பண்ணணுன்றது தான் நம்ம தாட்டு. ஏடிஎம்கேவா இருக்கும், டிஎம்கேவா இருக்கட்டும். அவங்க பண்ணி எதுவும் பெருசா மாறுன மாரி தெரியல. பாலக்கோடு ரோடு பார்த்தா தெரியும். அது எப்படி மாற்றம்ன்ட்டு. அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா அதுக்கேத்த மாரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க சம்பாரிக்கிறத தான் பார்க்குறாங்களே தவிர, மக்கள் சம்பாரிக்கிறதுக்கு யாருமே பார்க்கல. மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக எந்த ஆட்சியுமே இருக்கிற மாரி தெரியல. பார்க்கலாம். புதுசா வந்தவங்கன்னா, அவங்களும் ஏமாத்துவாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும். டைம் எடுக்கும். அதுக்குள்ள ஜனங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு பார்க்கலாம். சரி.